தண்ணீர் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, ஆனால் தண்ணீர் ரொம்ப அத்தியாவசியமானது. அது விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பறவைகளாக இருக்கட்டும், இல்லை மனித இனமாக இருக்கட்டும். அதனால் தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஆனால் அரியலூரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிமெண்ட்டு தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அங்கே சுண்ணாம்பு கல்குவாரிகள்லாம் இருக்குது. இதனால் அங்கே உள்ள பொதுமக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமான தண்ணீரே கிடைக்கிறதில்ல. இதனால் ஒரு பெருத்த சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. 2021ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடக்குது. ஏன்னா அங்கே உள்ள சில சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸு மற்றும் சுண்ணாம்பு கல் எடுக்கிற இந்த ஃபேக்ட்ரிஸு அந்த நிறுவன உரிமையாளர்லாம் அங்கே உள்ள விவசாய நிலங்களை கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் அங்கே உள்ள மக்களில் வந்துட்டு ஒரு போராட்டம் வெடிக்குது. இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக வந்துட்டு அங்கே போலீஸாரெலாம் குவிக்கப்படுறாங்க. அப்போ சில பேரோட விவசாய நிலங்களை சுற்றி பார்த்திங்கன்னா லாக் போல் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால் அந்த விவசாயி வந்து தன்னோட விவசாய நிலத்துக்கு போக முடியல. இப்படியெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்தாச்சுன்னா அந்த விவசாயிகள்லாம் படிஞ்சிருவாங்க. அவங்களோட சொந்த நிலத்தை வந்துட்டு இந்த கம்பெனிஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட உரிமையாளர்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் யாருமே வந்துட்டு முன்வரல கொடுக்கறது. எவ்வளவு அழுத்தங்களோ எவ்வளவு எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அங்கே ஒரு செடி கொடி வைக்கணுன்னா கூட அவங்களால தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கே கிடைக்க மாட்டேன். அப்புறம் எங்கேருந்து செடி கொடிகள்லாம் வச்சு அவங்க காவந்து பண்ணுறது. இதனால் வனவிலங்குகளை மற்றும் மிருகங்களை வீட்டில் வளர்க்குற பெட்டாக்ஸு பூனைகிணலாம் கூட வளர்க்குறதுக்கு முடியறதில்லை. ஏன்னா தண்ணிக்கு அப்படி ஒரு பஞ்சமாக ஏற்பட்டிருக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் சத்தாரா டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட நிறையா வட மாநிலங்களில் தண்ணியே கிடைக்கிறதில்ல. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா 3 நாள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா 4 பெண்களை ஒரு ஆண் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா ஒரு பெண் வந்துட்டு வீட்டை வந்துட்டு முழுகிறதுக்கு வீட்டை வந்து மெயின்டெனன்ஸுக்காகவும் மற்ற 3 பேர் வந்துட்டு ரொம்ப நீண்ட தூரம் போகணுன்னு வச்சிங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர்லாம் போகணும். அப்படி போய் தான் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதனால தான் அங்கே வந்துட்டு பலதர திருமணம் இன்னைய வரைக்குமே அங்கே நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதே போல் பீகாரை சேர்ந்த மாஞ்சிங்கிற ஒருத்தர் அவருடைய மனைவியை அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே பெரும்பாலுமான பெண்மணிகள் தாய்மார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 4 அடுக்கு பானைகளை கொண்டுட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாள் தண்ணி எடுக்க போச்சுனால ஈவினிங் ஆகிடுன்னு வச்சிங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாஞ்சியோடைய ஒய்ஃபு திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னா பார்த்திங்கன்னா காரணமே இந்த தண்ணி எடுக்க போகிறதுனால தான் அவங்க இறந்து போயிட்டதா இவருக்கு தனது கணவருக்கு மாஞ்சிக்கு தெரிய வருது. உடனே அவர் கணவர் மாஞ்சி என்ன பண்ணுறாருன்னா ஊர் மக்களை கூடி நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த தண்ணி பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நடுவில் ஒரு பெரிய மலை இருக்குது, இந்த மலையை உடைச்சா தானே நம்ம வந்துட்டு சுலபமாக போயிட்டு தண்ணி எடுத்து வர முடியும். மலையை வந்துட்டு நம்ம குறைச்சிட்டோம்னா நில வழியாக நம்ம போனோம்னா நமக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்படைஞ்ச அந்த கணவர் போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, முறையிடுறாரு. அந்த மக்கள் யாருமே ஒத்து வரல. இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை பண்ண நம்ம எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மலையை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கான மின் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாஞ்சி என்ன பண்ணுறாரு, இவர் மட்டுமே மன உறுதியோட ஒரு சுத்தியலையும் ஒரு உளியும் எடுத்துகிட்டு போகிறாரு. தினந்தோறும் காலையிலேருந்து அவரால் எவ்வளவு முடியுமோ டெய்லி உடைச்சி அந்த மலையை பார்த்திங்கன்னா 20 வருஷத்தில் தன்னுடைய நிலையான உறுதியான மனதோடு அதை உடைச்சிருக்காரு. கடைசியாக பாதை உருவாக்கினாருன்னு வச்சுக்கலாம். அதன் பிற்பாடு அங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு தண்ணி எடுக்க போனாங்க. இது வந்துட்டு வரலாறு. இவருடைய உழைப்பு மற்றும் உறுதியான திடத்தை வந்து பாராட்ட விதமாக மத்திய அரசு இவர் பேரில் தபால் தலையெல்லாம் வெளியிட்டாங்க. அதனால் தண்ணீர் ரொம்ப அவசியமானது. நம்ம ஊர் இடங்களில் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த அரியலூரில் சுண்ணாம்பு கல் மற்றும் சிமெண்ட் ஃபேக்ட்ரினால பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் மாசுபாடு அடையுது. இப்போ எங்கேயுமே பார்த்திங்கன்னா பொல்யூஷனாக இருக்குது. வாகனங்கள்லாம் அதிகரிச்சிட்டாங்க. பெட்ரோலு கேஸு இது போலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். இதனாலேயே பொல்யூஷன்லாம் அளவுக்கு அதிகமாக ஏற்படுது. இதெல்லாம் அத்தியாவசியமாக ஏற்பட்டு இதெல்லாம் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை இதையும் ஒன்றி போயிட்டுன்னு வச்சுக்கலாம். அதனால் தண்ணீரை பாதுகாப்போம்.